Hello friends, in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா maximum and minimum using divide and conquer. So divide and conquer method யூஸ் பண்ணி maximum value minimum value கண்டுபிடிக்க போறோம். So first max min என்னன்னு பார்க்கலாம். Find the maximum and minimum values from the given set of n elements. So கொடுத்திருக்க elementsல இருந்து maximum element என்ன minimum element என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த மாதிரி set of elements கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த set of elementsல இருந்து இதில் maximum எது minimum எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். ஓகே, அடுத்து இது வந்து சால்வ் யூஸிங் டிவைட் அண்ட் கான்கர் டெக்னிக். ஸோ வந்து மேக்ஸ் அண்ட் மினிமம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், டிவைட் அண்ட் கான்கர் டெக்னிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ டிவைட் அண்ட் கான்கர் டெக்னிக்னாலே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டிவைட் அண்ட் கான்கரில் 3 ஃபேஸ் இருக்குது, டிவைடு, கான்கர், கம்பைன் சொல்லிட்டு. ஸோ டிவைடில் என்ன பண்ணுவோம், பிரேக்கிங் த ப்ராப்ளம் இன்டூ செவரல் சப் ப்ராப்ளம்ஸ் தட் ஆர் சிமிலர் டு த ஒரிஜினல் ப்ராப்ளம் பட் ஸ்மாலர் இன் சைஸ். ஸோ டிவைனாலே என்ன பண்ணுறோம், பிரேக் பண்ணுறோம். அதாவது இந்த கொடுத்துருக்க ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க, இந்த ப்ராப்ளத்தை பிரேக் பண்ணுறோம். சின்ன சின்ன ப்ராப்ளமாக நம்ம என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். ஸோ வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராப்ளத்தை இங்கிட்ட ஒரு சின்ன ப்ராப்ளம், இங்கிட்ட ஒரு சின்ன ப்ராப்ளமாக டிவைட் பண்ணுறோம். அகைன் இந்த ப்ராப்ளத்தை இன்னொரு 2 சின்ன ப்ராப்ளமாக டிவைட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள், 2 சின்ன ப்ராப்ளமாக டிவைட் பண்ணுறோம். ஸோ அதான் சொல்கிறாங்க, பிரேக்கிங் த ப்ராப்ளம் இன்டூ செவரல் சப் ப்ராப்ளம்ஸ். குட்டி குட்டி சப் ப்ராப்ளம்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், பிரேக் பண்ணுறோம். அந்த பிரேக் பண்ணுற ப்ராப்ளம் எப்படி இருக்கணும், தட் ஆர் சிமிலர் டு த ஒரிஜினல் ப்ராப்ளம் பட் ஸ்மாலர் இன் சைஸ். ஒரிஜினல் ப்ராப்ளமாக தான் இருக்கணும், ஆனால் சைஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்மாலராக இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சைஸோட இது ஒரிஜினல் இதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் சைஸ் மட்டும் எப்படி இருக்குது, கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதே மாதிரி இதே மாதிரி தான் இது இருக்கும், நம்ம சைஸ் வந்து ஸ்மாலராக இருக்கும். ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து டிவைட் ஃபேஸ். ஸோ கான்கர்னா என்ன, சால்வ் த சப் ப்ராப்ளம்ஸ் ரெக்கர்சிவ்லி. இப்போ பாருங்கள், இந்த சப் ப்ராப்ளம் வந்து நான் சால்வ் பண்ணியிருக்கேன்னா, மேக்ஸிமம் எது மினிமம் எதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன்னா, அதே மாதிரி இதுலேயும் மேக்ஸிமம் எது மினிமம் எதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன்னா, இதான் வந்து என்னென்னா கான்கர் ஃபேஸ். கான்கர் ஃபேஸ்னால் என்ன பண்ணுறோம், சால்வ் பண்ணுற ஃபேஸ். ஸோ கான்கர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து கம்பைனாக என்னென்னா, கம்பைன் தி சொல்யூஷன் டு கெட் அண்ட் ஃபைனல் சொல்யூஷன் ஃபார் ஒரிஜினல் ப்ராப்ளம். அதாவது கம்பைன் பண்ணுறோம் சொல்யூஷனை. இப்போ இந்த நம்ம கடைசியாக சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த சொல்யூஷனை கம்பைன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதான் வந்து என்னது கம்பைன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, இப்போ வந்து டிவைட் அண்ட் கான்கரில் 3 ஃபேஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து பாருங்கள், லெட் ப்ராப்ளம் பி. ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிறோம், அந்த ப்ராப்ளத்தோட நேம் வந்து பின்னு வச்சுக்கலாம். ஸோ அது வந்து எதில் இருந்து ஆரம்பிக்குது, ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து ஐ, கடைசி எலமெண்ட் ஜே. ஸோ ஐலேருந்து ஜே வரைக்கும் அந்த எலமெண்ட் இருக்குது, அதோடைய அரே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு இதில் என்னன்றது என்னென்னா, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட், அந்த லிஸ்ட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்கோ அதை வந்து என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸ்டெப்ஸ் டு சால்வ் த ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளத்தை எப்படிலாம் நம்ம சால்வ் பண்ணலாம்னா, டிவைட் த ப்ராப்ளம் பி இன்டூ சப் ப்ராப்ளம். கொடுத்துருக்க இந்த ப்ராப்ளத்தை நம்ம சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ணணும். அங்கே சொன்னேன்லே அதே மாதிரி தான், யூஸிங் மிட் பாயிண்ட், ஒரு மிட் பாயிண்ட் யூஸ் பண்ணி divide it till you get the smallest sub problem containing 2 elements. அது என்ன பண்ணிக்கணும், கடைசி அந்த 2 எலமெண்ட் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ப்ராப்ளத்தை டிவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, when the maxima and minima of these sub problems are determined, the 2 maxima are compared and the 2 minima are compared to achieve the solution for the entire set. அதாவது மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கண்டுபிடிச்சக்கப்புறம் இந்த ரெண்டு வேல்யூ என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம், ஃபைனலாக ஒரு மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அதான் வந்து செகண்ட் ஸ்டெப். ஓகேயா, இப்போ இதுக்கான அல்காரிதம் பார்க்கலாம். அல்காரிதம் என்ன சொல்கிறாங்கன்னா, அல்காரிதம் மேக்ஸிமம் மினிமம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், மேக்ஸிமம் மினிமம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஐஜே, ஸோ ஐன்றது ஃபஸ்ட் எலமெண்ட்டு, ஜேன்றது லாஸ்ட் எலமெண்ட்டு, மேக்ஸிமம்னா மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம்னா மினிமம் வேல்யூ. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின். இப்போ வந்து இப்போ ஐ வந்து இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு ஜே, அதாவது இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதிலேருந்து இது வரைக்கும் அந்த அரேயில் ஒரே ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, நிறைய எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நிறைய எலமெண்ட் கொடுத்தா 5 அப்படின்னு மட்டும் கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி செய்வோம். இப்போ வந்து ஐ இஸ் ஈக்குவல் டு 1 எலமெண்ட் இருந்துச்சுன்னா இதான் ஃபார்முலா, ஐ இஸ் ஈக்குவல் டு ஜே. ஐயும் ஜேயும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ மேக்ஸிமம் எலமெண்ட்டும் அதே தான். இப்போ 5ன்னு கொடுத்துட்டாங்க, 5 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் எலமெண்ட்டும் 5 தான், மினிமம் எலமெண்ட்டும் 5 தான். ஸோ வந்து இந்த 1 எலமெண்ட் இருந்துச்சுன்னா இதான் வந்து அதுக்கான ஃபார்முலா. எல்ஸ், அதாவது 2 எலமெண்ட் இருக்குது, ஒரு 5 பக்கத்தில் 7 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா 2 எலமெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 5ஐயும் இந்த 2ஐயும் என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஐ வந்து கிரேட் ஐ, ஏ ஆஃப் ஐ லெஸ் தென் ஏ ஆஃப் ஜே. ஸோ அப்போ வந்து இதில் எது அதிகம், ஏ ஆஃப் ஜே தான் அதிகம். ஸோ இப்போ மேக்ஸிமம் வந்து என்னது, ஏ ஆஃப் ஜே, மினிமம் வந்து ஏ ஆஃப் ஐ. ஒருவேளை இப்படி இல்லை, எல்ஸ் அப்படி இல்லைன்னா எது அதிகமாக இருக்கும், ஏ ஆஃப் ஐ அதிகமாக இருக்கும். அப்போ மேக்ஸிமம் வந்து ஏ ஆஃப் ஐ, மினிமம் வந்து ஏ ஆஃப் ஜே. எல்ஸ் இது வந்து என்னென்னா, நிறைய எலமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து மிட் எலமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ மிட் எலமெண்ட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, ஐ ப்ளஸ் ஜே டிவைடட் பை 2.
அப்போ வந்து பாருங்கள், மேக்ஸிமம் வந்து லெஸ் தென் மேக்ஸிமம் 1 அப்படின்னு பார்க்குறோம். அப்போ மேக்ஸிமம் வந்து என்னது, மேக்ஸிமம் 1. மினிமம் வந்து கிரேட்டர் தென் மினிமம் 1 இருந்துச்சுன்னா அப்போ மினிமம் என்னது, மினிமம் 1. ஸோ இதான் வந்து நிறைய எலமெண்ட்ஸ் கொடுத்துருந்தா இதான் வந்து அல்காரிதம். இப்போ அதுக்கு அனலைசிஸ் பார்க்கலாம். அனலைசிஸ் ஆஃப் மேக்ஸ் மின் அல்காரிதம். ஸோ அனலைசிஸ் பாருங்கள், அனலைசிஸ் ஆஃப் மேக்ஸ் மின் அல்காரிதம். இன் அனலைசிங் த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் திஸ் அல்காரிதம் கான்சென்ட்ரேட் ஆன் த நம்பர் ஆஃப் எலமெண்ட் கம்பேரிஷன்ஸ். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா கம்பேரிஷன்ஸை வந்து கம்பேரிஷன் எத்தனை அது எவ்வளோ இது கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பேரிசன் மேலே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து கண்டுபிடிக்கும் போது. இஃப் ஒன்லி ஒன் எலமெண்ட் இஸ் ப்ரெசென்ட் இன் கிவன் லிஸ்ட் தென் நோ கம்பேரிசன். ஒரே ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம கம்பேர் பண்ணவே தேவையில்லை. ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க, இஃப் ஒன்லி ஒன் எலமெண்ட் இஸ் ப்ரெசென்ட் இன் த கிவன் லிஸ்ட் தென் நோ கம்பேரிஷன் இஸ் ரெக்வயர். அப்போ டி ஆஃப் என் வந்து என்னது, 0 இருக்கும். ஒரே ஒரு எலமெண்ட்னால என் வந்து 1. ஓகே, இஃப் தேர் ஆர் 2 elements இஸ் ப்ரெசென்ட் இன் த கிவன் லிஸ்ட். ஒருவேளை அந்த கொடுத்துருக்க லிஸ்ட்டில் வந்து 2 elements இருந்துச்சுன்னா நமக்கு வந்து என்ன பண்ணணும், ஒரே ஒரு கம்பேரிசன் தேவைப்படும். ஸோ எந்த எலமெண்ட், ஒரே ஒரு எலமெண்ட்னா கம்பேரிசனே தேவைப்படாது, 2 எலமெண்ட்னா ஒரு கம்பேரிசன் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், டி ஆஃப் என் வந்து இங்கே வந்து என்னது, ஒரு எலமெண்ட்னா 0. ஸோ இங்கே வந்து 2 எலமெண்ட்னா டி ஆஃப் என் வந்து 1. ஸோ n is equal to 2. இங்கே வந்து 2 எலமெண்ட்டு. ஸோ n is equal to 2. இஃப் there are more than 2 elements, 2 elementsோட அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த given list then we require to implement given algorithm and it takes. ஸோ நம்ம வந்து நிறைய எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நான் சொன்ன அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அப்போ டி ஆஃப் என் வந்து என்னது, டி ஆஃப் n by 2 ப்ளஸ் டி ஆஃப் n by 2 ப்ளஸ் டி. அதாவது n வந்து 2 அதிகமாக இருக்கும். ஸோ n greater than 2. ஓகே, அப்போ வந்து n வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா, ஸோ இதான் ஃபார்முலா, டி ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் n by 2 ப்ளஸ் டி ஆஃப் n by 2 ப்ளஸ் 2. அடுத்து பார்க்கலாமா. அப்போ அங்கே என்ன பார்த்தோம், டி ஆஃப் n by 2 ப்ளஸ் டி ஆஃப் n by 2 வந்து என்னது, 2t ஆஃப் n by 2. இங்கே பாருங்கள், டி ஆஃப் n by 2 ப்ளஸ் டி ஆஃப் n by 2னா 1 + 1 வந்து என்னது, 2t ஆஃப் n by 2 ப்ளஸ் 2. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன், 2t ஆஃப் 2 ப்ளஸ் 2t n by 2 ப்ளஸ் 2. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், 2 இந்த டி ஆஃப் n by 2க்கு வந்து என்ன வேல்யூனா 2t n by 4 தான் ஆன்சர். இந்த டி ஆஃப் n by 2க்கு என்ன ஆன்சர்னா 2t n by 4 ப்ளஸ் 2 தான் ஆன்சர். ப்ளஸ் இந்த 2 அப்படியே எழுதியாச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறோம், இந்த 2 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 2 × 2t n by 4 வந்து என்னது, 4t n by 4 வரும். இந்த 2 × 2 வந்து என்ன ஆகும், 4 ஆகும் ப்ளஸ் 2. அடுத்து இந்த 4 அப்படியே இறக்கிடுங்க. இந்த டி ஆஃப் n by 4க்கு என்ன ஆன்சர்னா 2t n by 8 ப்ளஸ் 2. அடுத்து இந்த ப்ளஸ் 4 அப்படியே தான் இருக்கும், ப்ளஸ் 2 அப்படியே தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், 8t n by 8, 4 × 2 வந்து 8 ப்ளஸ் 4 ப்ளஸ் 2ன்னு வரும். ஓகேயா, இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா கேக்கு பதிலாக 2வையும் என்னுக்கு பதிலாக 2 to the power k அப்படின்னு அசியூம் பண்ணுறோம். அப்போ அசியூம் பண்ணால் என்ன ஆகும், அப்போ இங்கே வந்து இந்த 8 எப்படி எழுதிக்கலாம், 2 to the power 4 - 1. 4 - 1 எழுதும் போது நமக்கு என்ன கிடைக்கும், 2 to the power cube கிடைக்கும். அப்போ 2 to the power cube வேல்யூ தான் 8ன்னு கிடைக்குமா. ஸோ வந்து இந்த 8 வந்து நம்ம என்ன எழுதிக்கிறோம், 2 to the power 4 - 1 எழுதிக்கிறோம். ப்ளஸ் சாரி அப்போ என்ன 2 to the power 4 - 1 அப்படின்னு எழுதிக்கலாம் இந்த 8. ப்ளஸ் 2 to the power t 2 to the power 4 by 2 of 3 ப்ளஸ் 2 to the power 3. இந்த 8 வந்து 2 to the power 3ன்னு எழுதிக்கலாம். இந்த 4 வந்து 2 to the power 2ன்னு எழுதிக்கலாம். இந்த 2 வந்து 2 to the power 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதோட வேல்யூ வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 2 லைக் 4க்கு பதிலாக வந்து k. ஸோ 3/2 summation 1 less than or equal to I less than or equal to k minus 1 2 to the power I அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 3n/2 - 2ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இதான் வந்து என்னது, டைம் காம்ப்ளெக்சிட்டி. அப்போ வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3n/2 - 2. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.